யோனாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. இந்த சம்பவம் உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். யோனாவை நினிவேக்கு போக சொன்னார், தர்சீசுக்கு போனார். ஆதலால் மீனின் வயிற்றிலே கர்த்தர் அவரை விட்டார். இது மாத்திரம்தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த திமிங்கலத்தின் மூலம், இந்த திமிங்கலத்துக்குள்ளே கர்த்தர் நமக்கு அநேக பாடங்களை வைத்திருக்கிறார். திமிங்கலத்துக்குள்ளே கர்த்தர் நமக்கு அநேக பாடங்களை வைத்திருக்கிறார். என்ன வைத்திருக்கிறார்? ஆனால் இந்த திமிங்கலத்துக்கு கர்த்தர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். இந்த திமிங்கலத்துக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறார்? ஒரு கட்டளையை கொடுக்கிறார். இந்த கட்டளைக்கு அந்த திமிங்கலம் கீழ்ப்படுகிறதா என்று நம்ம பார்க்கணும். இந்த கட்டளையை கர்த்தர் திமிங்கலத்துக்கு எப்போது கொடுத்தார் என்றால் 104ஆம் சங்கீதம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. ஏற்ற வேளையிலே ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நல்ல கவனிங்க. ஏற்ற வேளையிலே தனக்கு ஆகாரம் வேண்டும் என்று அது இயேசுவை நோக்கி காத்திருக்கும் போது தேவனிடத்தில் இருந்து இந்த திமிங்கலத்துக்கு என்ன வருகிறது? ஒரு கட்டளை வருகிறது. எப்போ வருது? தனக்காக, தன்னுடைய தேவைக்காக, தன்னுடைய சூழ்நிலை மாறுவதற்காக, தன்னுடைய பிரச்சனை மாறுவதற்காக தேவனிடத்தில் அமர்ந்திருக்கும் போது தேவன் இந்த திமிங்கலத்துக்கு ஒரு கட்டளையை கொடுக்கார், ஒரு வேலையை கொடுக்கார். எல்லாருக்குமே கர்த்தர் ஒரு வேலையை கொடுத்திருப்பார். எல்லாருக்குமே கர்த்தர் ஒரு வேலை என்ன செய்வார்? கொடுத்திருப்பார். அந்த வேலைக்கு நம்ம என்ன செய்யணும்? இந்த திமிங்கலத்தை போல நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த திமிங்கலமானது என்ன செய்தது? தேவனுடைய கட்டளைக்கு தன்னை அர்ப்பணித்தது. தனக்கு உண்டான பசியையும் பாராமல், தன்னுடைய நிலைமையையும் பாராமல், தன்னுடைய சூழ்நிலையையும் பாராமல் எல்லாவற்றையும் தியாகம் செய்து கொண்டு தேவனுடைய கட்டளையே பிரதானமாக வைத்து அந்த கட்டளைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தது. நோவாவோ அப்படியே செய்தான், அப்படியே செய்து முடித்தான். அப்போ தேவனுடைய கட்டளை எப்போது வருமானால் நம்ம எல்லாருமே நம்முடைய தேவையையும் நம்முடைய சூழ்நிலையையும் நம்முடைய பிரச்சனையுமே தேவனிடத்தில் கொடுக்கிறோமே தவிர தேவனுக்கு நம்மளை குறித்து ஒரு வேலை உண்டு, ஒரு சித்தம் உண்டு, ஒரு திட்டம் உண்டு என்பதையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிய வேண்டும். தனக்கு ஆகாரம் வேண்டும் என்று இயேசுவை நோக்கி காத்திருக்கும் போது 3 நாள் தேவனுடைய வேலைக்காக தன்னுடைய தேவையை, தன்னுடைய சூழ்நிலையை, தன்னுடைய பாரத்தை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு தேவனுக்காக எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு தேவனுடைய கட்டளைக்கு அப்படியே கீழ்ப்படுகிற ஒரு திமிங்கலம். நாம் தேவனுக்காக எதையாவது ஒதுக்குகிறோமா? தேவனுக்காக எதையாவது தியாகம் பண்ணுகிறோமா என்பதை நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். அவரவர் அறியணும். நான் தேவனுக்காக ஏதாவது தியாகம் செய்கிறேனா? தேவனுக்காக ஏதாயிலும் செலவு செய்கிறேனா? தேவனுக்காக ஏதாயிலும் நான் நேரத்தை ஒதுக்குகிறேனா என்பதை அவரவர் அறிந்து அவரவர் மனம் திரும்ப வேண்டும். திமிங்கலமானது தேவனுக்காக 3 நாள் தன்னை தியாகம் செய்தது. எத்தனை நாள்? நம்ம ஒரு நாள் தியாகம் செய்யவே நமக்கு எங்கே போகுது? நமக்கு என்ன ஆகுது? மூச்சே போன மாதிரி இருக்கு. ஆனால் திமிங்கலமானது தன்னுடைய ஆகாரத்தையும் பாராமல், தன்னுடைய பசியையும் பாராமல், தன்னுடைய நிர்வாணத்தையும் பாராமல் தேவனுடைய கட்டளைக்காக அது முழுவதுமாய் தன்னை அர்ப்பணிக்கிறது. 3 நாள் தேவனுக்காக ஒதுக்குது. எத்தனை நாள்? யோனா எத்தனை நாள் திமிங்கலத்தின் வயிற்றில் இருந்தார்? அப்போ எத்தனை நாள் தேவனுக்காக ஒதுக்குது? நம்ம எல்லாம் அதை படிப்போமே தவிர அதில் உள்ள பாடத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் இல்லையானால் யாராலையும் நம்மளை பரலோகத்துக்கு
கொண்டு போகவே முடியாது. தேவனுடைய கட்டளைக்கு இந்த திமிங்கலமானது தியாகம் பண்ணி கீழ்ப்படிது. நம்மனா என்ன செய்ய, வேற வழி இல்லையே அப்படின்னு என்ன செய்வோம், கீழ்ப்படிவோம். ஆனால் இது அப்படி கீழ்ப்படியலை. தன்னுடைய பசியிலும் தன்னுடைய சூழ்நிலையிலும் தேவனுக்காக மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தது. தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து யோனாவை 3 நாள் உள்ள வைத்து 3வது நாளில் போய் என்ன செஞ்சது, கரையில் போய் கக்கி போட்டது. தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம், தேவனுடைய கட்டளையின் பிரகாரம் இயங்குகிற ஒரு திமிங்கலம். இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவரும் தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய கட்டளையின்படி இயங்கணும். இல்லை நான் இப்படி தான் இருப்பேன், என் சித்தத்தின்படி தான் போவேன் என்று சொன்னால் மீன் வயிற்றில் தான் போகணும். மீன் வயிற்றில் கொஞ்ச நாள் வச்சு தான் என்ன செய்வார், நமக்கு பாடத்தை கற்று தருவார். எவனோ அப்படி தான் போனார். தேவ சித்தத்தின் பிரகாரம் போகாமல் சுய சித்தத்தின்படி போனார். போகும்போது என்ன நடந்தது, மீன் வயிற்றில் 3 நாள் இருக்க வேண்டியது. அப்போ நம்ம தியாகம் பண்ணுனா மற்றவங்க என்ன செய்வாங்க, மனம் திரும்புதவாங்க. நம்ம தியாகம் பண்ணாமல், நம்ம நேரத்தை ஒதுக்காமல், நம்ம குடும்பத்துக்காக எதையுமே செலவு பண்ணாமல், நம்ம குடும்பத்துக்காக எந்த நேரத்தையும் ஒதுக்காமல் நம்ம இப்படியே உட்கார்ந்துருந்தோம். ஆனால் இயேசு நம்ம மூலம் யாரையும் மனம் திரும்ப கிருபை செய்ய மாட்டார். திமிங்கலமானது 3 நாள் தன்னுடைய குடும்பத்துக்காக, தன்னுடைய நிலைமையிலும் மற்றவன் இந்த யோனா மனம் திரும்பணுமே என்று சொல்லி தன்னுடைய பசியை தாங்கி கொண்டு, தன்னுடைய சூழ்நிலையை தாங்கி கொண்டு, தன்னுடைய வேதனையெல்லாம் தாங்கி கொண்டு தியாகம் சகிச்சு தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்ததுனால யோனாவுடைய மனம் திரும்புதலை காண முடிந்தது. பாஸ்டர், என் வீட்டில் என் கணவர் ரட்சிக்கப்படணும், என் குடும்பம் மனம் திரும்பணும், என் பையன் மனம் திரும்பணும் என்று யாராவது விரும்பினால் தியாகம் பண்ணாமல் ஒன்றும் செய்ய மாட்டார். உறுதி. தியாகம், நீங்கள் தேவனுக்காக எதையுமே ஒதுக்கலைன்னா அவரும் உங்களுக்காக எதையுமே செய்ய மாட்டார். இந்த திமிங்கலமானது ஒருத்தனுடைய மனம் திரும்புதலுக்காக 3 நாள் பசி அடக்குது. ஒருத்தனுடைய மனம் திரும்புதலுக்காக 3 நாள் தியாகம் செஞ்சது. ஒருத்தனுடைய மனம் திரும்புதலுக்காக 3 நாள் நேரத்தை ஒதுக்குது. அப்படி ஒதுக்கி தான் ஒருத்தனுடைய மனம் திரும்புதலை காண முடிஞ்சுது. நம்ம எதையுமே செய்ய மாட்டோம். எதையுமே செய்யாமல் என்ன எதிர்பார்ப்போம்? நான் செஞ்சவங்கள சொல்லலை, செய்யாதவங்கள சொல்றேன். எதையுமே செய்யாமல் நம்ம என்ன செய்ய மாட்டோம், எதையும் காண முடியாது. கர்த்தருக்காக எதையும் செய்யாமல் அதிசயங்களையும் காண முடியாது, அற்புதங்களையும் காண முடியாது. அப்போ இந்த திமிங்கலத்தின் மூலம் நம்ம என்ன பாடம் கற்றுக்கொள்ள போகிறோம்? ஆனால் கீழ்ப்படிதல். இந்த திமிங்கலத்தின் மூலம் நமக்கு என்ன பாடம் கற்றுக்கொள்ள போகிறோம்? கீழ்ப்படிதல். ஒரு இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனுக்கு கண்டிப்பாக தேவை கீழ்ப்படிதல். இந்த கீழ்ப்படிதல் இல்லை ஆனால் அவன் வாழ்க்கையே மோசத்துக்குள்ளாக மாறும். பல கஷ்டங்களை, பல உபத்திரவங்களை சந்திக்க வேண்டியது இருக்கு. என்ன செய்யலனா அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம என்ன செய்யக்கூடாது? நீங்கள் சொல்லுங்க, அவங்க சொல்ல மாட்டாங்க. நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம என்ன செய்யக்கூடாது? கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடாது. ஏன் கீழ்ப்படியணும்? நம்ம தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சா அதில் உள்ள மகிமை வேற. நம்ம தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சா அதில் உள்ள மகத்துவம் வேற. அதனால தான் இயேசு என்ன செஞ்ச? யோனா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். மனுஷனை தவிர மற்ற எல்லாத்தையும் தேவன் எப்படி சொல்லியிருக்கார்? மனுஷன் எப்படிப்பட்டவன் இல்லை, மனுஷனை தவிர அவர் உண்டாக்கின எல்லாத்தையும் பார்த்து என்ன சொன்னார்?
நல்லது என்று கண்டார். ஆனால் மனுஷனை எப்படி கண்டார்? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக பாம்பை உண்டாக்கும் போது கூட, ஊரும் பிராணியை உண்டாக்கும் போது கூட நல்லது என்று கண்ட கர்த்தர் மனுஷனை உண்டாக்கும் போது அவனை உண்டாக்கினதற்கு மனஸ்தாபப்பட்டார். சிலருக்கு நம்ம நினைப்போம்ல, சிலருக்கு நம்ம நல்லது பண்ணுவோம், அவங்க நமக்கு தீமை செய்யும் போது என்ன வரும்? அதே தான் தேவனும். கடைசியில் என்ன சொல்லுவோம் நம்ம? இவனுக்கு நல்லது செஞ்சதுக்கு நான் என்ன செஞ்சிட்ருக்கேன்? வேதனையை. ஆமாம், இதே வேதனை தான் அவரும் பட்டார். மனுஷனை உண்டாக்குனதற்கு மிகவும் மனஸ்தாபப்படுதேன். அது என் இருதயத்துக்கே விசனமாக இருக்கு. எப்படி ஆயிட்டு? இருதயத்துக்கே அந்த இதே விஷமாயிற்று. அப்போ நம்ம எந்த அளவுக்கு, அப்போ இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட மனிதன் இயேசுவினுடைய மனஸ்தாபத்துக்குள்ளேயோ இயேசுவினுடைய இருதய விசனத்துக்குள்ளேயோ வரக்கூடாது. அப்படி வந்துட்டான் ஆனால் அவர்களுக்குள் கீழ்ப்படிதல் இல்லை என்று அர்த்தம். தேவன் நம்மை குறித்து மனஸ்தாபப்பட்டால், நம்மை குறித்து விசனம் அடைந்தால் நமக்குள்ள கீழ்ப்படிதல் இல்லை என்று அர்த்தம். இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவனுக்கு எந்த சுபாவம் இருக்கோ இல்லையோ, முதலாவது இருக்கக்கூடிய சுபாவம் கீழ்ப்படிதல். அதுக்கப்புறம்தான் மற்றது. இது இல்லாமல் மற்றதை நம்ம என்ன கொண்டு வந்தாலும் அதில் பிரோஜனம் இல்லை. முதலாவது என்னது? கீழ்ப்படிதல். அனனியாட்ட போய் இயேசு சொல்றார், அனனியாவே தர்சுவுக்கு போ, அங்கே நேத்தரு என்னப்பட்ட ஒரு தெருவில் சவுல் என்னும் பேர் கொண்ட பவுல் ஒருவன் இருப்பான், அங்கே போனார். உடனே அனனியா சொல்றார், கத்தாவே அவன் அப்படி இவன் இப்படின்னார். உடனே அனனியாட்ட சொன்னார், முதலாவது கீழ்ப்படி. நம்மெல்லாம் முதலாவது அதை தான் செய்ய மாட்டான். முதலாவது என்ன செய்ய மாட்டோம். ஆனால் அனனியா என்ன செஞ்சார்? அனனியாட்ட கத்த என்ன சொன்னார்? கீழ்ப்படி. சொல்லும் அடியேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு அவர் எப்படி இருக்கார் ஐயா? அவர் எப்படி இருக்கார்? காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும், அதாவது அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி. அவர் என்ன செஞ்சார்? அவர் யாரு? எந்த ரூபத்தில் வந்தார்? எப்படி காணப்பட்டார்? எந்த சாயலில் இருந்தார்? மனுஷ சாயல். எந்த ரூபம்? மனுஷ ரூபம். ஆனாலும் அவர் என்ன செஞ்சார்? அவரே கீழ்ப்படிந்தார். ஆனால் நம்மெல்லாம் ஏமாத்துறோம். கீழ்ப்படியாதவர்களுக்குள்ள என்ன ஆவி கிரிய செய்கிறது என்று கேட்டால், ஆகாயத்து பிரபுவாகிய ஆவி. அவங்களுக்குள்ள அந்த ஆவி கிரிய செய்கிற வரைக்கும் நம்ம என்னத்தை சொன்னாலும் கீழ்ப்படிய மாட்டாங்க. உறுதி. நீ எத்தனை தடவை சொன்னாலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? கீழ்ப்படிய மாட்டாங்க. காரணம், அவங்களுக்குள்ள ஆவி, ஆகாயத்து பிரபுவினுடைய ஆவி. அந்த ஆவி அவங்களை கீழ்ப்படியாமைக்குள்ள கொண்டு போகுது. அந்த ஆவி எங்கே கொண்டு போகுது? மாஸ்டர், கீழ்ப்படியணும்னா முதலாவது என்ன வேணும்? அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிங்க. கீழ்ப்படிய முதலாவது என்ன வேணும்? இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல். கர்த்தர் ஒரு மோசையை அனுப்புதார் அந்த ஜனங்களை நடத்த. அந்த ஜனங்களை தேவனுக்கு நேராக கொண்டு போகணும்.
தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போகணும். அதனால் சில கட்டளையை சொல்லுதார். ஆனால் அந்த கட்டளைக்கு இவன் சொல்கிறதுக்கு என்னத்தை கீழ்ப்படிய என்று சொல்லி கீழ்ப்படிய என்ன இல்லை. அப்போ நான் என்னதான் சொன்னாலும் கீழ்ப்படிய மனது இல்லாதவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க. கீழ்ப்படிதல் வர வேண்டுமானால் முதலாவது மனது வரணும். மனசு இல்லாமல் கீழ்ப்படிய முடியாது. மனசு இல்லாமல் இவங்க என்ன செய்யலை, மோசையை அனுப்புதார். இவனுக்கு அவர்கள் கீழ்ப்படிய மனசு இல்லை. இவன் என்ன சொல்றது, நம்ம என்ன கேட்குறது, இவனுக்கெல்லாம் கீழ்ப்படியணுமா அப்படி தான் நினைக்கிறேன். இந்த மனசு இல்லைன்னா ஏதோ கொண்டு வந்தது தெரியுமா இது, அது உங்களுக்கே தெரியும். தெரிஞ்சே நம்ம அப்படி இருக்குமோ, நம்ம என்ன செய்ய, கீழ்ப்படிய முதலாவது என்ன செய்யணும், மனசு வேணும். அப்போ ஏன் இந்த மனசு இல்லை, வாசிங்க 2 கொரிந்தியர் 3:14 வாசிங்க. ஏன் இந்த கீழ்ப்படுகிற மனசு வரல? அவர்களுடைய மனது கடினப்பட்டது. அந்த மனது கடினத்தினால கீழ்ப்படுகிற சுபாவம் வெளியே வரல. கீழ்ப்படுகிற சுபாவம் வெளிப்பட வேண்டுமானால் மனது கடினம் மாறணும். இருதய கடினம் மாறாம இருதயத்திலிருந்து தேவனுக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதல் வராது. அப்ப கீழ்ப்படியணுமானால் மனது வரணும். மனது மாறணுமானால் மனதில் உள்ள கடினம் மாறணும். மனதில் உள்ள கடினம் மாறாம கீழ்ப்படிய நீங்க இயேசுவே வந்து சொன்னாலும் கீழ்ப்படிய மனசு வராது. இயேசுதான் சொன்னார், இயேசுதான் சொன்னார். ஆனால் என்ன வரல, மனது வரல. மனது வராதனால ஏன் மனது வரல, அவர்களுடைய மனது கடினப்பட்டது. அது கடினமாக இருக்கிற வரைக்கும் நம்ம எத்தனை வார்த்தை சொன்னாலும் அது அங்கே போய் தட்டிட்டு கீழே தான் விழும், உள்ளே போகாது. ஏன்னா உள்ள என்ன இருக்கு, ஆகாயத்து பிரபுவினுடைய ஆவி இருக்கு. நான் வெளிப்படுறது தான் பேசுகிறேன், ஆனால் சொல்ல மாட்டேன், நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. என்ன இருக்கு உள்ள, ஆகாயத்து அதிகார பிரபுவினுடைய ஆவி உள்ள இருக்கிற வரைக்கும் இந்த வசனம் உள்ள போய் கீழ்ப்படிதலை உண்டாக்காது, கண்டிப்பாக உண்டாக்காது. பாஸ்டர் நீங்கள் யார்ட்டையும் போய் ஜெபம் பண்ணுங்க, போகாது. உங்களுக்கு மனசு வராத வரைக்கும் அந்த ஆவி போகாது. நான் பைபிளை படித்த வரைக்கும் சொல்கிறேன், நான் என்னுடைய கதையெல்லாம் சொல்லலை. பைபிளை பொறுத்தவரை நீங்கள் என்ன யார் பெரிய பெரிய பில்லிகிராம் இருந்தால் பில்லிகிராம்கிட்ட போனாலும், ரெனால்டு போங்க அவட்ட போனாலும் உங்களுக்கு மனது இல்லாமல் அந்த ஆவி போகாது. நான் வசனத்தின்படி 100% சொல்லுவேன். என்னுடைய இஷ்டத்தின்படி அல்ல, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல. வசனத்தை வச்சு நான் வசனத்தை படித்த வரைக்கும், வெளிப்படுத்தி கொடுத்த வரைக்கும் 100% சொல்லுவேன். இல்லைன்னா இந்த வசனம் என்ன கேட்டாலும் அங்கே போய் தட்டிட்டு அப்படியே அங்கேயே விழும். சாத்தா வந்து அப்படியே பறிச்சுட்டு போயிடுவான். ஏன்னா அவன் வேலை என்னதான், இவன் கீழ்ப்படிய கூடாது. தாங்களே கெடுக்கக்கூடிய ஆவியில் ஒன்று தான் கீழ்ப்படியாமை. அது அவங்களையே உருவ குத்துதான். ஏயோன் பிசாசு பிடித்தவன் என்ன செஞ்சான், கல்லுகளாலே தன்னை தானே, படிக்கலையா, கல்லுகளாலே தன்னை தானே காயப்படுத்தி கொண்டிருந்தான். காரணம் என்ன, உள்ள இருக்கிற ஆவி. கீழ்ப்படியாமை வந்து ஒரு ஆவி. நம்மள என்ன நினைக்க, சாத்தான் தான் ஒரு ஆவி, அவன் ஏகப்பட்ட ஆவி இருக்கு அவன்கிட்ட. அவன் இந்த சுவாபத்தில் தான் அதிகமாக கிரியை செய்வான். அதான் சுவாபத்தின் ஆவி. ஆவியை பற்றி நிறைய படிக்கணும் நம்ம. என்ன ஆவி, என்ன சொல்லுங்க, அவன் கீழ்ப்படிய மாட்டான். அதிலே நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த வசனம் உள்ள போனால் அந்த ஆவி வெளியே வரும். சத்தியத்தை அறிவீர்கள். இந்த வசனத்துக்கு அவ்வளோ வல்லமாக இருக்கு. கணுக்கையும் ஊனையும் பிரித்து அதில் உள்ள அழுக்க கழுவக்கூடியது வசனம். நினைவுகளையும் தோற்றங்களையும் வேறு பிரித்து அதை கழுவக்கூடியது வசனம். இந்த வசனத்துக்கு எவ்வளோ வல்லமும் உண்டு. இந்த வசனத்தை நம்ம உள்ளே அனுப்பணும். கேட்கறது பிரயோஜனம் இல்லை, உள்ளே அனுப்பணும்.
அதுதான் முக்கியம். வசந்த உட்காந்து நானும் தான் கேட்டுருவேனே. இப்போ இன்னொரு பாஸ்டர் வந்து பேசும்போது நானும் தான் கேட்பேனே. அது முக்கியம் இல்லை, வசனத்தை உள்ள அனுப்பணும். அதுதான் முக்கியம். அதுதான் அந்த ஆவியை வெளியே கொண்டு வரும். வசனம் இருக்கிற இடத்துல உள்ள ஆவி இருக்காது. வசனம் இல்லாத இடத்துல தான் உள்ள ஆவி இருக்கு. நான் சொல்லக்கூடாது, சொன்ன ஏற்றுக்கொள்ள மாட்டேங்க, என் மேலே தான் வருத்தம் வரும். பார்த்துட்டேன் நல்லா. அப்ப கீழ்ப்படிய என்ன வேணும்? மனது வேணும். மனது ஏன் வரல? அங்க கடினமா இருந்தா எப்படி மனசு வரும்? அதனால ரோமர் 6:17 வாசிங்க, எப்படி கீழ்ப்படியணும்னு சொல்லியிருக்காரு பாருங்க. முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே. கீழ்ப்படிதல் வேணும், மனப்பூர்வமா வேணும். சிலர் சொல்லுவாங்க, என்ன செய்ய, அவர் கேட்டுட்டாரு நான் கொடுக்கேன். ஏன்னா இவருக்காக கொடுக்கணுங்கிற மனப்பூர்வம் வரல. இவர் கேட்டுட்டாரா, நான் என்ன செய்தேன்? உண்மை. அதை நீங்கள் எல்லாம் பாஷா அப்படியே இது பண்ணிடலாம் நினைக்கிய. நான் ஒவ்வொருத்தரையும் பார்ப்பேன், இவர் கேட்டுட்டாரா அதனால நான். அப்போ என்ன வரல? மனப்பூர்வம் வரல. ஆனால் கீழ்ப்படியும் போது எப்படி கீழ்ப்படியணும்? உங்களுக்கா அந்த கீழ்ப்படிதல் வரணும், மனப்பூர்வமாக வரணும். இவர் கேட்டுட்டார, இவர் சொல்லிட்டார, என்ன செய்வோம் செய்வோம். அப்படி தானே நம்மளாம் ஒரு சில, இவர் சொல்லிட்டார என்ன செய்ய செஞ்சிருவோம். இவர் சொல்லிட்டா கேட்டுட்டார என்ன செய்ய கொடுத்துருவோம். கடமைக்காக கீழ்ப்படியக்கூடாது. கடமைக்காக கீழ்ப்படிந்தா ஒரு ஆசீர்வாதத்தையும் தேவனிடத்திலிருந்து எதிர்பார்க்காதீங்க. தயவு செய்து எதிர்பார்க்காதீங்க. மனப்பூர்வமாக கீழ்ப்படிஞ்சு தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை எதிர்பாருங்க, கண்டிப்பா வரும். கடமைக்காக கீழ்ப்படிஞ்சு கத்தாவேன்னு ஆசீர்வதியும் இல்லை, வசனம் வேற. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று சொன்னீரே, ஆபிரகாமை ஆசீர்வதித்தீரே, என்னையும். ஜெபம் பண்ணும்போது பாருங்க நல்ல வசனம் வரும் நமக்கு, ஆனால் செயல பாருங்க ஒண்ணுமே இருக்காது. ஆபிரகாம் என்ன செஞ்சார்? ஆபிரகாம் போல ஆசீர்வதிக்கப்படணும்னு நினைக்கமே, ஆபிரகாம் என்ன செஞ்சார்? எப்படி கீழ்ப்படிஞ்சார்? நம்மகிட்ட சொன்னதை விட அவர்கிட்ட சொன்னது ரொம்ப கடினமான உபதேசம். உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் இனத்தையும் உன் வீட்டார் அனைவரையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போனார். நம்மகிட்ட சின்ன காரியத்தை சொன்னாலே அதுலேயே ஒரு மனப்பூர்வம் கீழ்ப்படிதல் வர மாட்டுக்கு. அப்படியே வந்தாலும் மனப்பூர்வமாக வர மாட்டுக்கு. இவர் சொன்னதுனால நான் செய்தேன், பாஸ்டர் போட சொன்னதுனால நான் போடுவேன், பாஸ்டர் இந்த ஸ்பீக்கரை துடைக்க சொன்னதுனால நான் துடைக்கேன். அது மனப்பூர்வமாக வரல பாருங்க, கடமைக்கு தான் வருது. இதெல்லாம் நான் உதாரணமாக சொல்றேன். உடனே பாஸ்டர் என்ன தான் சொல்றார் போல, நான் தானே பாய் போடுதேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. வேற உதாரணம் வாயில உதாரணமாக வரதான் நம்மளால சொல்ல முடியும். இதெல்லாம் கடமைக்காக வரக்கூடாது, மனப்பூர்வமாய் வரணும். இயேசு அதை தான் உற்சாகமாய் அங்கேருந்து வரணும். இங்கே இது நீட்டினா போதாது, வர்றது இங்கேருந்து வரணும். நீட்டினால நமக்கு ஆசீர்வாதம் இல்லை, இங்கே இருந்து அந்த கை வரணும். ஏதோ ஒரு பழமொழி உண்டு, எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஏதோ நீளாமல் இன்னொன்று நீளாதுமாங்க, எனக்கு சொல்லி தந்தாங்க. என்ன பழமொழி ஞாபகம் இல்லை. ஏன்னா முழங்கை நீளாம என்னம்மா, முன்கை நீண்டாதான் அதானே அதானே முழங்கை. நமக்கு அதே வரலையே. அப்போ எப்படி முழங்கை நீளம்? மனசு தாங்க காரணம். நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளனாலும் சரி, என்ன சாக்கு போக்குன்னு சொல்லுங்க, நான் கேட்டுக்கிடுவேன். நான் கேட்டுட்டு நான் பரலோகம் போயிடுவேன், அது எனக்கு விஷயமே இல்லை. ஆனால் மனசு இல்லை. அதற்கு ஆவியானவர் தாமே சாட்சி. மனசு இல்லை.
மனசு இல்லாம எதையும் அவங்களிடத்திலிருந்து நம்மளால எதிர்பார்க்கவே முடியாது. எந்த காரியத்தையும் அவங்க முன்னேறணும்னு நினைச்சாலும் அவங்களுக்கு மனசு இல்லாம நம்ம அவங்ககிட்ட முன்னேற்றத்தை எதிர்பார்க்கவே முடியாது. இப்போ நீங்க ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 21 அதிகாரம் 28 வசனம் முதல் 30 வசனம் வரை வாசிங்க. ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது, உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய். இயேசு நம்மளை எப்படி கூடுதார்? மகனே. எப்படி கூடுதார்? மகனே. நம்ம அப்பா கூட நம்மளை மகனேன்னு கூட்டிருக்குமா? ஏல என்னல பந்த. ஆனால் இயேசுவை பாருங்க, மகனேங்கார். மகனே நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றார். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஊழியத்துக்கு போக சொல்றார். திராட்சை தோட்டம்னா என்னது? ஊழியம், சபை வேலை. ஊழியத்துக்கு போக சொல்றான். இவன் என்ன சொல்றான்? நான் மாட்டேன் என்றான். அடுத்து ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். சிலவங்க ஜபத்துக்கு வருவாங்க, இன்னைக்கு போக வேண்டாம்னு நினைப்பாங்க. இருந்தாலும் சரி பாஸ்டர் பாவம் ஒத்தையில உட்காந்து கூத்த வச்சு சோத்திரம் பாரு அவருக்காண்டியாவது. இவனுக்கு எப்படி வருது கீழ்ப்படிதல்? ஆனால் கீழ்ப்படிதல் வந்துட்டு மனஸ்தாபத்தோடு வருது. ஆனா முதல்ல என்ன சொன்னா? போக மாட்டேன். அடுத்து வாசிங்க. இளையவனிடத்திலும் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன் அப்ப 2 பிள்ளைகளும் ஒரே மாதிரி இருக்கா? இல்லையே. அதற்கு அவன் போகிறேன் ஐயா என்று சொல்லியும், ஐயான்னு நமக்கு எப்படி இருக்கும்? போகிறேன், நல்ல பையன். இப்போ யோசுவாட்ட சொல்றேன், யோசுவா அசோக்குன்னு வாங்க உதாரணமாப்பா, நீ வேற தப்பா நினைச்சிடா, பயமா இருக்கு. 2 பேர்ட்டையும் சொல்றேன். இப்போ அவன்கிட்ட மூத்தவன்கிட்ட போய், எப்பா நீ போய் அங்கே போய் அதை செஞ்சுட்டு வா அப்படிங்க. அவனை போக மாட்டேன்னு அதுக்கு போய் ஏதோ வச்சா இவனுக்காண்டியாவது போவான், பாவமா இருக்கு, அப்போ அவையா இருக்கான் அப்படின்னு அவன் போறான். மனஸ்தாபப்பட்டு கீழ்ப்படிதான்னு வைங்க. இவன்கிட்ட போய் நான் சொல்றேன். இவன் சொல்தான், போகிறேன் பாஸ்டர், போகிறேன்யா, நீங்கள் சொல்லி நான் போகாமல் இருப்பேன்னா டைலாக்கெல்லாம் விடுதான்னு வைங்க. நான் என்ன நினைப்பேன்? அவன் போக மாட்டேன்னு சொல்லிட்டான், அவன் வீட்டுக்கு போயிட்டான். இவன் நான் போகிறேன்யா, உங்களுக்காண்டி நான் செய்யாமல் இருப்பானா எப்படின்னு டைலாக் விடுதான். உதாரணமாக தான் சொல்கிறேன், விடுதான். நான் என்ன நினைப்பேன்? என்னைய சொல்லுங்கள், நான் என்ன நினைப்பேன்? சார் யோசுவா எவ்வளோ நல்ல பையன், இங்கே சொல்லி நான் செய்யாமல் இருக்கேனான்னு சொல்லுதானே, பரவாயில்லையே, எனக்காக அவன் என்னவும் செய்வான் போலையே அப்படின்னு நினைப்பேன். ஆனால் அவன் என்ன செஞ்சான்? போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. பேச்சில் அல்ல கீழ்ப்படிதல், கிரியையில் இருக்க வேண்டும். ஒருத்தன் போக மாட்டான்னா அவன் கீழ்ப்படிஞ்சு போயிட்டான். இவன் நான் போறேன்யா, எதுனாலும் உங்களுக்காக செய்யறேன்யா, கர்த்தாவே உமக்காக நான் எதையும், ஜெபத்தில் பாருங்க, உமக்காக நான் எதையும் செய்வேன். ஆனால் ஒரு ஸ்டெப் வைக்க மாட்டான். ஜெபத்தில் மட்டும் கர்த்தாவே நான் போறேன், என்னை அனுப்பும். ஜெபத்தில் எப்படி? உண்மையை நான் ப்ராக்டிக்கலாக தான் சொல்றேன். சொல்லுங்க, ஜெபத்தில் எப்படி ஜெபம் பண்ணும்போது? கர்த்தாவே என்னை அனுப்பும், நான் போறேன் கர்த்தாவே, உமக்காக நான் யாவும் சகிப்பேன். ஒரு ஸ்டெப்பு வைக்கட்டும் பாருங்க, ஒரு ஸ்டெப்பு வருமா? ஆனால் ஆபிரகாம் ஏதாவது சொன்னாரா? உடனே ஸ்டெப்பு வச்சார். போகிறேன்னு சொல்லலை, போக மாட்டேன்னு சொல்லலை, கிரியையில் இருந்தது. அதுதான் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கிரியை இல்லாத கீழ்ப்படிதல் ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. கிரியை இல்லாத கீழ்ப்படிதல் ஆசீர்வாதத்தை நம்ம ஜெபம் பண்ணக்கூடாதுங்க. அதுக்காக என்ன செய்யணும்? இறங்கணும். சிலர் ஜெபம் பண்ணுவாங்க, ஒரு அசைவும் அசைய மாட்டாங்க. சிலர் என்ன ஜெபம் பண்ணுவாங்க? கர்த்தாவே நான் போகிறேன், என்னை அனுப்பும், நான் இருக்கேன், ஏசப்பா என்னோடு நீங்க பேசுறீங்க,
நான் போகிறேன். ஜெபம் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஜெபத்துக்கு வரட்டும் பார்ப்போம். ஒரு உதாரணமா வருவாங்க வருவாங்க வருவாங்க. அப்போ அந்த அர்ப்பணிப்பு எங்கே போச்சு? ஐயா பாஸ்டர் சொல்றதை கேட்டு அர்ப்பணிச்சோம். அந்த அர்ப்பணிப்பு எங்க? கிரியையில எங்க? உண்மையா உணர்ந்தா கிரியையில வரணும். எதுல வரணும்? போக மாட்டேன்னா, ஆனால் அதுக்கப்புறம் உணர்ந்து போனா. ஆனால் நம்ம உணருதோம், ஆனால் போக மாட்டேங்க. அவன் போக மாட்டான்னா, ஆனால் இருதயத்தில் கிரியை இருந்தது. நமக்கு எங்கே இருக்கு? எங்கே இருக்கு? உடதுகளினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ தூரமாக இருக்கு. அவங்களால கீழ்ப்படியவே முடியாது. நீங்கள் என்ன தலையில் நின்று பாருங்க, கீழ்ப்படியவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க இருதயம் தூரமாக இருக்கு. உடது கத்தரிடத்தில் இருக்கு, ஆனால் இருதயம் தேவ சித்தத்தை விட்டு, தேவனுடைய வேலையை விட்டு தூரமாக இருக்கு. அதனால தான் என்ன வரல? மனசு வரல. கீழ்ப்படியணும் என்று நினைக்கிறவங்க எதை கொண்டு வாங்க? மனசை கொண்டு வாங்க. அதை தான் அவர் கேட்பார். ஆபிரகாம்கிட்ட சொன்னார், எல்லாத்தையும் விட்டுட்டு போப்பான். அவன் என்ன செஞ்சான்? எபிரேயர்ல இருக்குமே, அதை வாசிங்க. பதினொன்றாம் அதிகாரத்தில் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் விசுவாசத்தினாலே வசனம் எத்தனை வசனம்? 8வது வசனம். 8வது வசனத்தை பாருங்க. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல். கீழ்ப்படுகிறவன் எதையும் பார்க்க மாட்டான், கத்தரை மட்டும்தான் பார்ப்பான். கீழ்ப்படியாதவன் தான் சாக்கு போக்கே சொல்லுவான். சாக்கு போக்கு எதனால வரும்? அவங்களுக்கு என்ன இல்லை? கீழ்ப்படிய மனதில்லை. கீழ்ப்படிய மனதில்லாதவர்களுக்கு தான் காரணங்கள் வரும். ஆனால் கீழ்ப்படிய மனது உள்ளவன்ட்ட என்ன வரல? எங்கள் அட்ரஸையாவது கேட்கணும்ல. எப்போ நீங்கள் போக சொல்றீங்க, நான் போகிறேன், எங்கே போகணும்? இப்போ இம்மானுவேல் என்னென்ன கம்பெனிலேருந்து போக சொல்கிறாங்க, அவர் போக சொன்னோன்னே அவர் போயிடுவாரா? என்ன மேனேஜர்னா லூஸா? எங்கே போகணும்னு சொன்னால் தானே நம்ம போக முடியும். தேச வேலைக்கு போகணும்னு சொன்னால் தேச வேலைக்கு போவோம், திருநெல்வேலிக்கு போகணும்னு சொன்னால் திருநெல்வேலி போவோம். அவர் பாட்டு போகணுன்னா எங்கே போவேன்? உண்மை தானே? இதே போல தான் ஆபிரகாமை யோசித்து பாருங்க. அழைக்கப்பட்ட போது தான் போகும் இடம் என்னதென்று தெரியல. அவன்கிட்ட என்ன இருந்தது? கீழ்ப்படிதல் இருக்கா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை, கீழ்ப்படியக்கூடிய மனது இருக்கா என்பது தான் முக்கியம். கீழ்ப்படிதல் இருக்கா என்பது முக்கியம் அல்ல, கீழ்ப்படுகிறக்கூடிய மனசு இருக்கா என்பது தான் முக்கியம். அதுதான் ஆசீர்வாதத்தை கொண்டு வருங்க. நீங்கள் எல்லாத்தையும் மனசோட செஞ்சு பாருங்களேன். எல்லாத்தையும் நீங்கள் மனசோட செஞ்சு பாருங்கள். நீங்கள் கேட்கறதோடு போகாதீங்க, அதை செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க, பாஸ்டர் நீங்கள் சொன்னது உண்மைதான். ஏன்னா நான் சொன்னது எது? நேற்றும் இன்றும். அப்போ நமக்கு என்ன வேணும்? இந்த திமிங்கலம் என்ன செய்தது? கீழ்ப்படி. கர்த்தர் சொல்லும்போது யோனாவை விழுங்கியது, கர்த்தர் சொல்லும்போது யோனா போய் கரையில் கக்கியது. இயேசு மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தமும் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார். அவர் பிதாவினுடைய பிள்ளையாய் இருந்ததினால் பிதாவுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார்.
நாம தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னோமானால் தேவனுக்கு அப்படியே கீழ்ப்படியணும். நம்ம உலகத்துக்கு தான் அதிகமாக கீழ்ப்படுகிறோமே தவிர தேவனெல்லாம் ரெண்டாவது தான் இருக்கார். ஆமாங்க, தேவனெல்லாம் எங்கே போயிட்டார்? ரெண்டாவது போயிட்டார். உலகத்தான் ஒன்று சொல்லட்டும், எப்போ அங்கே வரியா? இல்லை நீ சர்ச்சுக்கு போகணுமே அப்படி சொல்லுவோமா? நீ வெள்ளிக்கிழமை அங்கே கூட்டம் நடக்குமே, அங்கே ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்களே, நான் போகணுமே அப்படி ஏதாவது சொல்லுவோமா? அதுக்கு கீழ்ப்படியோமா? இதுக்கு கீழ்ப்படியோமா? சனிக்கிழமை வைங்க, சனிக்கிழமை இங்கே ஜெபம் நடக்குமே, அங்கே ஒருத்தன் கல்யாணம் விட்டு கூப்பிடுதான், அங்கே போவோமா இங்கே போவோமா? அசோக்கு சனிக்கிழமை இங்கே ஜெபம் நடக்கு, ஒரு உதாரணத்துக்கு கேட்கேன், அங்கே உடனே ஒருத்தன் கல்யாணத்துக்கு கூப்பிடுதான், உன் ஃப்ரெண்டோ யாரோ, நீ எங்கே போவே? பரவாயில்ல, உண்மையே சொல்லுதான், எங்கே போவான்? அப்போ ஃபஸ்ட்டு எங்கே? ஃபஸ்ட்டு அவன் எங்கே கொடுக்கான்? பேதுரு சொல்லுவார், நாங்கள் மனிதருக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிவதே எங்களுக்கு நலம். நீங்கள் போதகம் பண்ணக்கூடாது, இயேசுவின் நாமத்தை இங்கே சொல்லக்கூடாது, இல்லைன்னா உங்களை சிறைச்சாலையில் போடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் பேதுரு சொல்றார், உங்களுக்கு கீழ்ப்படுகிறத பார்க்கிலும் அங்கே கீழ்ப்படுகிறது எனக்கு நல்லது. நமக்கு எல்லாம் தந்தது யாரு? நமக்கு எல்லாம் தந்தது யாரு? உங்களுக்கு எல்லாம் தந்தது யாரு? எஸ். இப்போ இயேசுக்காக நம்ம என்ன செய்யணும்? அவர் நம்மகிட்ட என்னங்க கேட்க? நீங்கள் கொஞ்சம் யோசி. சின்ன கீழ்ப்படிதலை கேட்கார். என்ன கேட்கார்? கீழ்ப்படிதல் எத்தனை வார்த்தை? அதை யோசித்து அதை சொல்றதுக்கு எப்படியும் மணி எத்தனை ஆயிரும்? அப்போ தான் எழுத்து கூட்டுவோம். அது வீட்டில் போய் எழுதியும் பார்ப்போம். சவுல் ஆள் உயரம், சின்ன காரியம் இல்லை. ஆள் சமஸ்த இஸ்ரவேலிலும் உயரம், அது அல்ல முக்கியம். சின்ன காரியம் இருக்கா என்பது தான் முக்கியம். ஆனால் ஆள் சிலவங்க சொல்லுவாங்க, வளர்ந்து என்ன, சில பிள்ளைகள் ஏசுவாங்களே, முழுமாடு மாதிரி வளர்ந்து தான் மிச்சம் அப்படிமாங்க. தெரியுமா? உங்களெல்லாம் ஏசினதே இல்லை மாதிரிலாம் தெரியுது. நீங்கள் ஏசிருக்காங்களா? அதே மாதிரி தான் சவுல் நல்ல உயரமாக வளர்ந்தான். சின்ன காரியம் இல்லை. இவ்வளோ உயரமான சரீரத்தில் என்ன இல்லை? சின்ன கீழ்ப்படிதல் இல்லை. என்ன வேணும்? நம்ம எவ்வளோ உயருதோம், எவ்வளோ இதாக இருக்கோங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. அவர் எதிர்பார்த்தது நம்மகிட்ட இருக்கா, அதான் முக்கியம். ஆள் கட்டையாக இருந்தாலும் பரவாயில்ல, அவர் எதிர்பார்த்தது நம்மகிட்ட இருக்கணும், அதான் முக்கியம். நம்ம வறுமையில் இருந்தாலும் பரவாயில்ல, அவர் எதிர்பார்த்தது நம்மகிட்ட இருக்கணும், அதான் முக்கியம். தாவீது கஷ்டத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, அவர் எதிர்பார்த்தது அவன்கிட்ட இருந்தது, அதான் முக்கியம். அவன் ஆடு மேய்ச்சாலும் பரவாயில்ல, அவன்கிட்ட எதிர்பார்த்தது அவன்கிட்ட இருந்தது. ஆனால் சவுல் ராஜாவா உட்கார்ந்தார், எதிர்பார்த்தது இல்லை. ஆனால் அவர் ஆடு மேய்ச்சார், அவர் எதிர்பார்த்தது இவன்கிட்ட இருந்தது. கர்த்தர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்காரோ அதை கொண்டு வாங்க. அது இல்லாமல் நம்ம எவ்வளோ வளர்ந்தாலும் பிரோஜனமே இல்லை. ஃபர்ஸ்ட் நான் 60 வருஷம் 20 வருஷம் 70 வருஷம், நோ, நெவர். 60 வருஷம் எத்தனை வருஷம் இருங்க, தப்பு இல்லை. ஆனால் அவர் எதிர்பார்த்த கீழ்ப்படிதல் இருக்கா, அதான் முக்கியம். நான் இத்தனை வருஷமாக இருக்கான் பாஸ்டர், இத்தனை வருஷமாக சத்தியத்தை கேட்டோம் பாஸ்டர், அது அல்ல பெருமை. இத்தனை வருஷமாக கேட்டு என்ன செய்தோம், அதுதான் பெருமை, அதான் உண்மை. சவுல் நான் இவ்வளோ தூரம் வயந்துட்டேன், எல்லா இஸ்ரவேலையும் நான் தான் ரொம்ப ஹைட்டு அப்படின்னு பெருமையாக நிற்க முடியாது. எப்போ வந்துட்ட என்ன இல்லை, என்ன இல்லை,
முதலாவது தேவன்தான், ஃபஸ்ட்டு காட் தான். அவரை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா சவுலை தள்ளிட்டார், சவுலை தள்ளிட்டார். சின்ன காரியத்தில் எல்லாமே போயிட்டு பாருங்க. சின்ன கீழ்ப்படிதல் இல்லை, எல்லாம் போச்சு. நம்ம வசதி இருக்கா, வசதி இல்லையா, அதெல்லாம் முக்கியம். என் பேங்கில் எத்தனை லட்சம் இருக்குது, அதெல்லாம் முக்கியம். நான் எவ்வளோ சம்பளம் வாங்குதேன், அதெல்லாம் முக்கியம். நான் தேவன் எதிர்பார்த்த கீழ்ப்படிதல் என்னிடத்தில், அதான் முக்கியம். பலியை பார்க்கிலும் அதான் உத்தமம். நம்ம என்ன சொல்லுவோம், நான் உத்தமன், நான் உத்தமன். ஆனால் என்ன இல்லை, என்ன இல்லை. இப்போ நான் போய் இம்மன்ட்ட சொல்கிறேன், என்ன நான் உத்தமன்னே அப்படின்னு சொல்கிறேன். அவர் என்ன சொல்வார், ஆமாம் ஒரு கீழ்ப்படிதல் இல்லை, இவர் யார் சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்க? கண்டிப்பாக சொல்லுவாங்க. எது உத்தமம்? தேவனுக்கு கீழ்ப்படிங்க, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, அவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிங்க. சொல்லும் அடியேன் என்ன சொல்ல போகிறான்னு தெரியாது. தெரியுமா சாமுவேலுக்கு என்ன சொல்ல போகிறான்னு தெரியுமா? சாமுவேல் தான் கூப்பிட்டார். நம்மனா என்ன தெரியுமா செய்வோம், இந்த வார்த்தைக்கு நம்மளால் வார்த்தையை கேட்டுட்டு கீழ்ப்படிய மாட்டோம். ஆனால் அவர் எப்போ கீழ்ப்படிதலை கொண்டு வந்துட்டார், அவர் சொல்லுவதற்கு முன்பாகவே தன்னுடைய மனதில் கீழ்ப்படிதலை கொண்டு வந்தார். சொல்லும் அடியேன், அது எதுவாக இருந்தாலும் சொல்லும் அடியேன். நம்மனா அவர் என்ன சொல்றான்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் கீழ்ப்படிவான். ஊழியம் செய்ய சொல்கிறாரா இல்லை சும்மா இருன்னு சொல்கிறாரான்னு பார்த்துட்டு தான் நம்ம என்ன செய்வோம், கீழ்ப்படிவோமா வேண்டாமா அப்படின்னு யோசிப்போம். ஆனால் சாமுவேல் என்ன சொல்லுவார்னு தெரியாது. ஆலயத்தில் இருன்னு சொல்லுவாரா, போன்னு சொல்லுவார்னு தெரியாது. சாப்பிடுன்னு சொல்லுவாரா, சாப்பிட வேண்டான்னு சொல்லுவாரான்னு தெரியாது. ஏழு ஆசாட்ட போய் அடின்னு சொல்லுவாரா, அடி வாங்காதுன்னு சொல்லுவாரான்னு தெரியாது. ஆனால் சொல்லும், அதுதான் கீழ்ப்படிதல். தேவனுடைய கட்டளை எதுவானாலும் அதற்கு வருகிற கீழ்ப்படிதல் தான் கீழ்ப்படிதல். இல்லை இதுக்கு தான் நான் கீழ்ப்படிவேன், இதுக்கு என்னால் கீழ்ப்படிய முடியலை. முடியும், என்ன இல்லை, என்ன இல்லை, மனசு தான் இல்லை. அதை தான் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. எல்லாவற்றுக்கும் மேலாக இருதயமே அது வராது பாருங்க. இருதயமே திருக்குள்ளதும். எனக்கு வெளிப்பாடு இருக்கு, ஆனால் சொல்ல மாட்டேன், கேட்க மாட்டிய. அது எது? கீழ்ப்படிய மனசு இல்லை. கீழ்ப்படி என்ன இல்லை, கீழ்ப்படினா என்ன வேணும், எப்படி கீழ்ப்படியணும், எப்படி கீழ்ப்படியணும்? மனப்பூர்வமாய். அவங்க எப்படி கீழ்ப்படிஞ்சாங்க, மனப்பூர்வமாக கீழ்ப்படிஞ்சாங்க. சரியா? எத்தனை பேர் செய்வீங்க என்பது எனக்கு தெரியாது. ஆனால் நீர் எனக்கு கொடுத்த வார்த்தையை கொடுத்தாச்சு. இனி மீதி உங்களுக்கும் தேவனுக்கும் உரியது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எதற்குமே தகுதி இல்லாத எங்களை உம்முடைய சன்னதியை கூட்டி சேர்த்த மகா பெரிய தயவுக்காய் உம்மை ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே, நீர் எனக்கு கொடுத்த வார்த்தையை நான் அவர்களுக்கு அப்படியே கொடுத்தேன் கர்த்தாவே. அதெல்லாம் நான் பூமியிலே உம்மை மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்த கிருபைதாரும். வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் இன்றும் என்றும் எப்போதும் அவர் வருகை வரை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.